ஹாய், வெல்கம் பேக் டு அர்ச்கான். நான் இன்ஜினியர் அருளானந்தம், சென்னையிலேருந்து. பொதுவாக சம்புக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சேம்பர் வந்து போட்டிருப்போம். 3க்கு 3 உள்ளளவு இருக்கிற மாதிரி. இது எதுக்குன்னா, அந்த மெட்ரோ லைன் வந்து ரோட் கட்டிங் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் வாங்குவோம். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் சம்பு போடும் பொழுதே செட்டாக அதை நம்ம போட்டு வச்சுட்டோம். இந்த காலத்துலேருந்து தான் ரேம்ப்பு ஸ்லோப் ஆகி அந்த ரோடில் கட்டாகி இறங்குது. நம்ம ஸ்லோப் ரேஷியோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 1:6 வைக்கணும்னு சொல்லி. அப்போ தான் காரோட ஃப்ரண்ட் பாடியோ பேக் பாடியோ உங்களுக்கு எதுவும் தட்டாது நீங்கள் ரேம்பில் இறக்கும் பொழுது. இதுதான் காம்பவுண்டரோட அவுட்டர் லைனு. இதுலேருந்து ஒரு 3 அடி ஃப்ரண்ட்டில் ரோடுக்கு வந்து வளர்ந்து போகுது. நமக்கு பேஸ்மெண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஹைட்டு வந்து 3 அடி, அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா 21 அடி இருந்தால் தான் இந்த 1:6 ஸ்லோப்பை மெயின்டைன் பண்ண முடியும். எனி இம்போர்ட்டட் காராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியன் டைப்பில் எந்த மேக்கிங் காராக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக நம்ம இந்த ஸ்லோப்பில் இந்த ரேம்பில் நம்ம ஏற்ற முடியும். நீங்களும் வீடு கட்டுறீங்கன்னா மறக்காமல் இந்த 1:6 ஸ்லோப்பு ரேம்பை அடாப்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு 2.5 lakhs சம்பு போடுறதுக்கு எங்களுக்கு இந்த 10,000 லிட்டருக்கு செலவாயிருக்கு. 1 லிட்டருக்கு 25 ரூபா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.